நமது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த பெருமை எல்லாமே அவரை மட்டுமே சாரும். அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு தெய்வம், பெருமையான ஒரு தெய்வம். தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18, வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டது 1. அப்பேற்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கு முருகனுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே வணங்கிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தெய்வத்தை வணங்க வேண்டும். முதலாக நம் மக்களுக்காக ஒரு தெய்வம் தோற்று வைக்கப்பட்டது அப்படின்னாக்க முருகன் தான். அதான் கலியுகத்தின் கடவுள் கந்தன்னு சொல்லுவாங்க. தண்டிக்க தெரியாதவன் தண்டாயுதபாணி. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தெய்வம். தமிழர்களாக பிறப்பதற்கு, தமிழ் மண்ணிலே பிறப்பதற்கு, தமிழ் கடவுளை வணங்குவதற்கு எத்தனை யுகங்கள் புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட பத்தாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தெய்வம். குன்று இருக்கும் இடமெல்லாம் தென்பெருமான் குமரன் இருப்பான். 6 படை வீடுகள் முருகனுக்கு மட்டும். அதே போல விநாயகருக்கும் 6 படை வீடுகள் உண்டு. அந்த முருகனுடைய 6 படை வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு. பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. உலகத்துல தமிழ்நாட்டுல பாருங்க முருகனுடைய பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்பேற்பட்ட பக்தர்கள் எல்லாம் பழனி மலைக்கு நடந்து போவாங்க. பாத்தீங்களா? அப்படி நடந்து போகும்போது உனக்கு வேண்டிக்கிட்டே போவாங்க. என்ன நினைச்சிட்டு போவாங்க தெரியுமா? முருகா, நான் வந்து உன்னை பார்க்கும் பொழுது இப்படி ராஜ அலங்காரத்தோட காட்சி தரணும் அப்படின்னு வேண்டி. அப்படிதானா? ஏன் இப்படி ராஜா மாதிரி ஆகிருமா? ஆண்டி குளத்துல பார்த்தா ஆண்டியா போயிருவோம். யார சொன்ன அப்படி? அப்படிதான் உலகத்துல எல்லாமே நான் தவறுதலாவே புரிஞ்சே வச்சிருக்கேன். அப்படி கிடையாது. ஆண்டி குளத்திலே முருகனை தரிசிக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, வரக்கூடிய பக்தர்கள் ஆண்டியாக வந்தாலும் தன்னை பார்த்ததற்கு பிறகு நான் அரசனாக்குவேன் என்று சொல்லிக் கொண்டுதான் ஆண்டி குளத்தில் இருக்காரு. எங்கே? பழனி மலையிலே. அதே போல பாருங்க, திருச்செந்தூருக்கு ஒரு சிறப்பு. திருச்செந்தூருக்கு பக்தர்களும் போவாங்க. போகக்கூடிய பக்தர்கள் மறுபடியும் திருச்செந்தூருக்கு போய்கிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், நல்லா படிச்சு பாருங்க. என்ன காரணம்? முதல் ஒரு நேர்த்திக்கடை வச்சிருக்கோம், அதை நம்மளுக்கு கேட்கல அப்படின்ற காரணத்துக்காக மறுபடியும் போகிறோமா? அப்படிலாம் கிடையாது. முதலாக எப்பொழுது போறோமோ நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அதை தருவார். யாரு? முருகன். அவருக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் மறுபடியும் எங்க திருச்செந்தூர் போய்கிட்டே இருக்கான். ஒரு ஊர்ல பாருங்க, ஒரு கணவனும் மனைவி இருக்காங்க. கணவனும் மனைவியும். அப்ப அந்த ஊர்ல சொற்பொழிவு நடக்குது. கந்தபுராணம் சொற்பொழிவு ஒரு 10 நாள் நடக்குது. ஒரு நாளைக்கு 2 மணி விதமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, தினந்தோறும் போய் இந்த சொற்பொழிவு கேட்க போறாங்க. போயிட்டு வந்துடுறாங்க. 2 பேருக்கு சண்டை. யாருக்கு? புருஷனுக்கு முன்னாடிக்கு சண்டை. புருஷன் சொல்றாரு, ஏண்டி எப்ப பார்த்தாலும் இதே வேலையா? நீ பாட்டுக்கு போய் கதை கேட்க போறேன்னு அங்கேயே உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றியே, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்னு திட்டுறாரு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இல்லங்க, இங்க சொற்பொழிவு நடக்குது, இங்க சொற்பொழிவு நடக்குது, அதை கேட்க போறேன் அப்படின்னு. சொற்பொழிவா? என்ன சொற்பொழிவு? கந்தபுராணம். கந்தபுராணத்துல என்ன விஷயம்? முருகன் அவதரிக்கிறாரு, சூரபத்மனை வதம் செய்யறாரு. இதுதாங்க கதை. இதை கேட்கவா நீ தினந்தோறும் போற அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்றாங்களே, இல்லங்க, இங்க விரிவா சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. சரி, தினந்தோறும் போற, விளக்கமா எடுத்து சொல்றாங்கன்னு சொல்றீல்ல, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு நீ சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு கூடையை எடுத்து கொடுக்குறாங்க தன்னுடைய கணவன்கிட்ட. கூடை, இந்த கிராமத்துல யாரு பாத்தீங்களா, கூடையில சாணி போட்டு மொழிகி வச்சிருப்பாங்க. அந்த கூடையை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த கூடையில நீங்க போய் தண்ணி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு. கூடையில தண்ணி கொண்டு வர முடியுமா? எடுக்க முடியுமா? இவருக்கு ஒண்ணு புரியல, என்னன்னு தெரியலையே, கதை கேட்க போறேன்னு போனா. ஆனா அவளுக்கு என்ன ஆச்சே தெரியல, கூடையை கொடுத்து தண்ணி கொண்டு வர சொல்றாளே, இந்த கூடையில தண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு. சரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, போவோம் அப்படி. என்ன பண்ணாரு, அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போய் தண்ணியை மோக்குறாரு, எடுக்கிறாரு, வரவே இல்லை. சரி அப்படின்னா அங்கேருந்து வந்துட்டு கொடுக்குறாரு மனைவி கிட்ட, ஏண்டி இதுல போய் தண்ணி எடுத்து வர சொல்ற, தண்ணி எடுக்க முடியுமா? இந்த கூடை புடி அப்படின்னு கொடுக்குறாரு. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களா, இந்த கூடை நான் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னாரா, என்ன செத்தையும் குப்பையும் ஒட்டி சாணி எல்லாம் ஒட்டி குப்பையா இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா. இப்ப என்ன, செத்த குப்பை எல்லாமே போய் சுத்தமாக இருக்கு அப்படி சொன்னாராம். அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்க சொன்னீங்க தினந்தோறும் கதை கேட்க போறியா, என்னடி புரிஞ்சிச்சு, என்ன விஷயம் எங்களை சொல்லு அப்படின்றீங்க. எனக்கு சொல்ல தெரியல, ஆனா ஒன்னும் புரியல. ஆனா இப்பொழுது இந்த கூடை எப்படி சுத்தமாக இருக்கிறதோ அதே போல இந்த கந்தபுராணம் என்ற கதையை கேட்டதற்கு பிறகு என் மனமாகப்பட்டது சுத்தமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம்.
தன்னுடைய மனைவி. இப்ப பாருங்க, இந்த கந்த புராணத்தை கேட்பதற்கே மனம் தெளிவு வரும், சுத்தமாக இருக்கும், நல்ல எண்ணங்களை தரும். அப்படின்னா இந்த கந்த புராணத்தை முழுமையாக படிச்சா நம்மளுக்கு என்னென்ன வந்து சேரும் இல்லையா? பேசாத குழந்தைகள்லாம் இருக்குது உலகத்துல. பேசாத குழந்தைகளுக்கு திருப்புகளை சொல்லிக் கொடுங்க. திருப்புகளை சொல்லிக் கொடுத்தால் பேசாத குழந்தையும் பேசும், இது உண்மை. அதே போல திக்குவாய் உள்ள குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, திக்கு திக்கு பேசக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு இந்த திருப்புகளை சொல்லிக் கொடுத்தால் பேசாத குழந்தையும் பேசும், இது உண்மையான விஷயம். ஆமா, அப்பேற்பட்ட திருப்புகள். அருணகிரிநாதர் உலகத்துல கந்த புராணத்தை எழுத சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியத்தை சொல்றார். யாரும் முருகன். அப்படி சொன்னது மட்டுமல்ல, முதல் அடியை எடுத்து கொடுக்கிறார். திகட சக்கர செண்முகமைந்தலாம், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர வேதம் போற்றோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது கந்த புராணத்தின் முதல் காப்பு. அப்பேற்பட்ட முதல் காப்புக்கு முதல் அடியை எடுத்து கொடுத்து பெருமை சேர்த்தார் முருகன். அதனாலதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், முருகா, தமிழுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த முருகா, நீயே தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தாராம். அவருக்கு மட்டும் கிடையாது, அருணகிரிநாதர் ஒருத்தர் இருக்கார். அருணகிரிநாதருடைய தலையெழுத்து பிரம்மனாகப்பட்டவர் ஒரு மனிதருக்கு தலையெழுத்தை ஒரு தடவை எழுதினா மறுபடியும் மாற்றி எழுதவே முடியாது. அப்பேற்பட்ட தலையெழுத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு அப்படின்னா முருகனுக்கு தான் உண்டு. இப்ப அருணகிரிநாதருடைய தலையெழுத்து என்ன, எப்படி பிரம்மன் எழுதினார் அப்படின்னா, திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே குதிக்கணும், குதிச்சு செத்தரணும்னு எழுதிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு மனிதன் எப்படிதான் வாழக்கூடாதோ அப்படிதான் வாழ்ந்துட்டாரு. அப்ப அவரே வெற்றி என்ன பண்றாரு, இந்த உயிர் நமக்கு தேவையில்லை, இந்த உடம்பு நமக்கு தேவையில்லை, நம்ம செத்துருவோம் முடிவு பண்ணிட்டார். அப்ப செத்துருவோம் அப்படி முடிவு பண்ணி எங்க போறாரு, திருவண்ணாமலைக்கு போறாரு. திருவண்ணாமலையிலே பிறந்து திருவண்ணாமலையே வளர்ந்தவர். அப்ப திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம். அங்க போறாரு, கோபுரத்தின் உச்சியில ஏறாரு, அங்க ஏந்து கீழே விழுகிறாரு. விழுகும் பொழுது முருகான்னு சொல்லிக்கிட்டு விழுந்தாராம். முருகன் என்ன பண்றாரு, அப்படியே கையில் தாங்கி பிடித்தார். தாங்கி பிடித்து அப்பதான் நாட்டில் எழுதினார், ஓம் சரவண பவ என்று வேலை வைத்து. அப்பதான் சொன்னாராம், நீ இறக்க பிறந்தவன் கிடையாது, உலகத்தில் சாதிக்க பிறந்தவன் என்ற அழகான ஒரு திருப்புகளை பாட வைத்தார். கேட்கிறார், உன்னுடைய தாய் பெயர் என்ன அப்படின்னு. அப்ப என்னுடைய தாய் பேரு முத்தம்மைன்னு சொல்றாரு. அப்ப முத்தம்மைன்னு சொல்றாரு. அந்த முத்தை மட்டும் எடுத்து கொடுத்து அழகான முறையிலே முத்தை திருப்பத்தி திருநகை என்ற திருப்புகளை பாட வைத்து அழகு சேர்த்தார். பாட்டு பாடுகிறாரு, பாட்டா பாடிட்டாரு. இப்ப அருணகிரிநாதர் பெயர் வச்சது யாருன்னா முருகன் தான் பெயரை வச்சாரு, அருணகிரிநாதர் அப்படின்னு. அதே போல அந்த பாட்டுக்கு திருப்புகள் அப்படின்னு பேர் வச்சது யார் அப்படின்னா பிள்ளையார் பேர் வச்சார். அதனாலதான் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலகம் தொடங்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் பாருங்க, பிள்ளையார் அணைஞ்சிட்டு அதற்கு பிறகுதான் அந்த செயலை செய்யணும். அப்பதான் அந்த செயல் வெற்றியாக போய் அமையும். இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்பதாக என் மனசுல உள்ள ஆசைகள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரும் நினைக்கிறேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன், அண்ணே முருகனை காதலிக்கிறேன், முருகனை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா, ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. உண்மைதானே? அப்ப என்ன பண்ண, பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணணும். எனக்கு எவ்வளவு சீக்கிரமா என் மனசுல உள்ள ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படியா? இல்லைன்னா இப்படியே இருக்க முடியாது பண்ணலாம் நினைக்கிறேன். நீ கூட்டிட்டு ஓடிடு, ஏன்னா நகை எல்லாம் கூடி போச்சு. கூட்டிட்டு ஓடணும். இந்த மாதிரி குடும்பம் எங்க ஊரே சிரிக்கும். கூடி போச்சு, இல்ல விலைவாசி கூடி போச்சு. எந்த அண்ணனும் அப்படி சொல்லுவாங்களா? சீரெல்லாம் செய்ய முடியாது ஒண்ணும். சீர்காண்டி சரி இருக்கட்டும். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? மாதுளம் கனியே, நல்ல மலர்வன குயிலே, மரகத மணியே, என்னும் மயில் இளமயிலே, மாறங்கனை போ